கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டக்கூடிய பிரயாசம் விருதா. அப்போ கட்டுகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா ஒன்றும் கட்டுதல். ஆமென், ஹல்லேலூயா. கட்டுமானங்கிறதே கிடையாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் சகலமும் விருதாவாக போய்விடும். ஆகையினால நமக்குள்ளே ஒரு உறுதி இருக்க வேண்டும். என் வாழ்க்கையை கட்டுகிறவர் அவர், என் வீட்டை கட்டுகிறவர் அவர், என் குடும்பத்தை கட்டுகிறவர் அவர், சபையை கட்டுகிறவர் அவர். அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீ இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தீவிரமாய் எல்லாருடைய இதயத்திற்குள்ளும் பிரவேசிக்கும்படியாக, அது நிமித்தமாக அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே அங்கே சுகம் உண்டாகிறது. வசனம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே மனம் திரும்புதல் உண்டாகிறது. வசனம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது கர்த்தாவே. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தை ஏற்றெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி சொன்னதோட நிறுத்தல. யார? இயேசுவ. இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி நிறுத்தி இருந்தா கூட, ஒரு பாஸ்டர் பையன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போ தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை நிறுத்தாமல் இவன் தச்சன் அல்லவா என்று சொன்னால், ஒரு மேஸ்திரி என்கிற பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல அவர் நிபுணத்துவமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். சாதாரணமா யாரையும் என்னவா கூப்பிட முடியாது. மேஸ்திரி அல்லது கொத்தனார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? கூப்பிட்டு விடக்கூடாது. ஆமென். அதுபோல ஒரு தச்சன், கார்பெண்டர் என்று சொன்னால் அதுல நிபுணத்துவமா இருக்க வேண்டும். அதை கட்டுனா அந்த கார்பெண்டர் செஞ்சார்னா கரெக்டா, ஆமென், அவர் தொலை போட்டார் அப்படின்னு சொன்னா அதுல பாய்ச்சப்படுகிற அடுத்த முனை அழகா உள்ள போகும். அதுல ஒரு சின்ன கேப்பும் இருக்காது, பெரிய தொலையாகவும் இருக்காது, அது சின்ன தொலையாகவும் இருக்காது. அவர்கள் செய்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய இயேசு கிறிஸ்து தச்சன் என்று சொல்லி பேர் எடுத்தார் என்று சொன்னால் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு கட்டுமானத்துக்கும் யாரை கூப்பிட்டா போதும்? இயேசுவை கூப்பிட்டா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் கட்டும்படியாயிடுச்சு.